இப்போ நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம செய்யறதுலாம் ரொம்ப பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு, நம்ம கொடுக்கறதுலாம் ரொம்ப பெருசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. சரப்பாத்தில் உள்ள வீடோ விதவை எலியா ரொம்ப மட்டமாக நினச்சிக்கிட்ட மாதிரி ஒரு காட்சி வரும். இருக்கிறது ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய், இன்றைக்கி அது அப்பம் சுட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். இல்லை அதுலேயும் ஒரு பிடி எடுத்து எனக்கு எடுத்துவா, ஒரு அப்பத்தை எடுத்துவா. அவங்க எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டு சொல்லுவார், இதுக்கப்புறம் உன் வீட்டில் அப்பமும் எண்ணெயும் குறையாது. அதே மாதிரி பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் மாவு எடுக்கிறாங்க, மாவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. எண்ணெயை ஊற்றுறாங்க, எண்ணெய் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி கணத்துக்குரிய கொடுத்தலை நீங்களாம் நம்மளாம் இறங்கி செஞ்சா ஒழிய இந்த மாதிரி அதிசயமான கிவிங்லாம் நம்ம பார்க்க முடியாது, ரிசீவிங்லாம் பெற முடியாது. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம செய்யறதுலாம் ரொம்ப பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு, நம்ம கொடுக்கறதுலாம் ரொம்ப பெருசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. ஆனால் அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் பெருசாக தான் பார்க்குறாரு. ஆனால் நம்முடைய மைண்ட் செட் ராங்காக இருக்குது. ஏன்னா நான் கொடுக்கறது ஆண்டவர் பேரில், ஆனால் தேவை சந்திக்கப்பட. ஆண்டவர் கனப்படுத்தி கொடுக்குறோன்னா அது ஆண்டவருக்குரியது.